कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸோ இன்னைக்கு நம்ம ஆகார நியமத்தை பத்தி சில விஷயங்கள் பார்க்க போறோம். ஃபுட் பிராக்டிசஸ் டு பி ஃபாலோட். நேற்றுக்கு அதை ஆரம்பிச்சோம். we are continuing with it today. இப்போ முடிஞ்சா பேரண்ட்ஸும் வரலாம் இந்த செஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். I don't know if any parent has logged in. அப்படி இருந்தா எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். ஸோ நம்ம நேத்திக்கு என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பத்தி குவிக்கா ரிவைஸ் பண்ணலாமா குழந்தைகளா? Do you all remember anything? Food practices பத்தி we saw certain things yesterday. சில do's and don'ts இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். So anybody ஸ்லைடு போடுறதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் இருக்கோ சொல்லுங்க. என்ன உங்களுக்கு அப்பீல் ஆகி மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆச்சோ யூ கேன் ஜஸ்ட் ஷேர். மாலோலன், you've raised your hand. அடி டூஸ்ல பகவத் சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் பகவத் பிரசாதமா அதை எடுத்துக்கணும், ஸ்வீகரிக்கணும். அப்படியே பிரதானமா ஸ்வீகரிச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் சொன்ன போறோங்கன்னா சூப்பர். பகவத் பிரசாதம் மட்டும் தான் ஸ்வீகரிச்சுக்கணும். சூப்பர். அடுத்தது அமிர்தா. இன்னொரு பாயிண்ட் என்னது? டோன்ட்ஸ்க்கு அப்புறம் வரனா டூஸ் முதல்ல பண்ணலாம். டூல இருந்து வேற ஏதாவது ஒரு டூ என்ன இருக்கு? chant govinda சாப்பிடும்போது கோவிந்தா chant govinda while eating. super. Avanija, any other point? before and after eating. என்னமா சொல்ற? சரியா கேக்கல. அதே நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையை அலம்பிக்கணும், காலை அலம்பிக்கணும். கரெக்ட். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அப்புறமும் கை காலை அலம்பிக்கணும். ஓகே, ஸோ 3 points we have got till now. 1, பகவத் பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடணும். 2, கோவிந்தா சாண்ட் பண்ணணும் சாப்பிட்றச்சே. 3, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அப்புறமும் கை கால் ரெண்டுத்தையும் அலம்பிக்கணும். சூப்பர். அடுத்தது நேத்ரா அண்ட் நீலேஷ், எனி டூஸ் தட் யூ ரிமெம்பர்? உட்கார்ந்து சாப்பிடணும், கீழே உட்கார்ந்து சாப்பிடணும். வெரி குட், சூப்பர். சிட் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் ஈட். வெரி நைஸ், சூப்பர். அடுத்தது ராகவன், வேற என்ன பாயிண்ட் பார்த்தோம்? Again we should not talk while eating again. Okay, அது don'tsல வரும். anyways super. and I have covered most of the points. so நம்ம இப்ப ஸ்லைடுக்கு போய் ஒரு தடவை பார்த்துடலாம். சொல்லிட்டேன் மோஸ்ட்லி எல்லாமே. ஸ்ரீமாலன் சொல்றியா? சொல்லு. ஆயுர்வேதமே சொல்றது ரவுண்ட் லோகாட்சன் சாப்பிட்டா டைஜஷன் பெட்டரா நடக்கும். சூப்பர், வெரி நைஸ் கண்ணா. ஓகே, சோ நம்ம இப்ப ஸ்லைட பார்த்து சொல்லலாமா? சொல்லுமா கண்ணா. அடியன் நைட்ல half தான் ஸ்டமக்க ஃபில் பண்ணனும். அந்த another halfல அது வாட்டருக்கும் ஏருக்கும் இருக்கணும் அடியன். எக்ஸலென்ட் மகனா. half the stomach-க்கு தான் மீல் சாப்பிடணும், மீதி quarter water and quarter air night timeல. வெரி நைஸ். எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குயிக்கா ஸ்லைட பார்த்துடலாம் ஒரு தடவை. so do's for food eating practices only the food that has been offered to Perumal, either திருவாராதனம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிரசாதமா அது இருக்கணும். அப்படி திருவாராதனம் நடக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் திருப்பாவையோட 27th பாசுரத்தை சொல்லி மனசால பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். okay, and then ideally you should have 2 main meals in a day and you can snack for a few times. Being children, always wash hands before and after a meal, sit on the ground and eat, chant govinda while eating. At night fill half the stomach, rest quarter to be filled with water and quarter with air. அப்புறம் ஆல்வேஸ் தேங்க் பெருமாள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். அதுக்கப்புறம்
உபநயனமான பாய்ஸ் எல்லாம் பரிசேச்சனம் பண்ணி சாப்பிடணும் மெயின் மீல் சாப்பிடும் பொழுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் யூ ஷுட் அவாய்ட் டாக்கிங் வைல் ஈட்டிங். ஓகே. அடுத்தது சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி ஃபார் ஃபுட் என்னங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கெஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் சில்ட்ரன் அண்ட் ஏஜ்ட் பீப்புள் கொடுக்கணும், அப்புறம் ஃபைனலி வி கேன் ஈட். ஓகே, ரைட்டு. இதுக்கப்புறம் டோன்ட்ஸுக்கு போகலாம். டோன்ட்ஸ் அப்படிங்கறதுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஸ்ரீமானன் சொல்லலாம். ஒரே நிமிஷம், வேற யாராவது சொல்றாளா பாக்குறேன். ஆன்சர் பண்ணாதவா, அப்படி இல்லைன்னா நீ சொல்லு. சொல்லுமா. அடுத்தது வஞ்சுலட்சுமி, நீ சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட். சமர்ப்பிச்ச சாப்பாட்டை நம்ம சாப்பிடக்கூடாது. டெமிகாட்ஸ்க்கு சமர்ப்பிச்சதெல்லாம், அதாவது பெருமாளை தவிர வேற தேவதைகளுக்கு சமர்ப்பிச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது. கரெக்ட். ஓகே வஞ்சுலட்சுமி, நெக்ஸ்ட். 3 தோஷம் இருக்கிற சாப்பாடு சாப்பிடக்கூடாது. என்ன தோஷம் இருக்கிற சாப்பாடு? ஜாதி தோஷம், ஆசிரிய தோஷம், நிமித்த தோஷம். ஓகே, கரெக்ட். தோஷங்கள் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது. அந்த டைப்ஸ் ஆஃப் தோஷம் 3, அதுக்கு நம்ம அப்புறம் வரலாம். இப்போதைக்கு தோஷம் இருக்கிற சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அது ஒரு டோன்ட். ஓகே. இன்னொன்னு ஸ்ரீ நரசிம்மன், வேற என்னம்மா டோன்ட்? அடுத்தது பிரணவ், நீ சொல்லலாம். சரியா? சொல்லுமா. குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. வெரி குட். அடுத்தது பிரணவ், நீ சொல்லு. பிரணவ், வேற என்ன பாயிண்ட்மா? சொல்லு கண்ணா. பிரணவ், என்னம்மா சொல்லி தருமா? சரி சொல்லலாம், நோ ப்ராப்ளம். வெயிட் பண்ணு. ஸ்ரீஷா, நீ சொல்லுமா. ஸ்பாயில்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஸ்பாயில்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஓகே, சூப்பர். So I think most of you have covered. யாருமா? சொல்லுமா. மிட்நைட்ல சாப்பிடக்கூடாது. ட்விலைட்லயும் மிட்நைட்லயும் சாப்பிடக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி குட். ட்வைலைட்லயும் மிட்நைட்லயும் சாப்பிடக்கூடாது. அதாவது சன்செட் ஆற பொழுதுல, அதே மாதிரி அர்த்தராத்திரி இந்த டைம்ல எல்லாம் சாப்பிடவே கூடாது. நல்லா கிரகிச்சுட்டு இருக்கேன் குழந்தைகளா. சோ ஹாப்பி. ப்ளீஸ் ஃபாலோ ஆல் திஸ். நான் க்ஷேமமா இருப்பேன் எல்லாரும். இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ் மட்டும் கரெக்டா வந்துருச்சுன்னா அப்புறம் லைஃப்ல அன்பீட்டபிள் சக்சஸ் தான். சூப்பர். ஸோ டோன்ட்ஸ்ல நெவர் ஈட் பிஃபோர் பேதிங், நெவர் ஈட் ஸ்டோலன் ஃபுட்ஸ் ஆர் விச் இஸ் அக்வயர்ட் த்ரூ ராங் மீன்ஸ், never eat at twilight or midnight, never eat spoiled food, never eat food which is offered to other demigods. சரியா? There are simple things to follow. You can definitely follow all of these. அதுக்கப்புறம் நன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை அப்புறமா உங்களுக்கு சாந்தா எடுத்து சொல்லி தருவோம். அப்புறம் ஃபுட்ஸ் டு பி அவாய்டட், அதாவது தோஷம் இருக்கிற ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தோஷத்துல 3 டைப்ஸ் இருக்கு. ஜாதி தோஷம், ஆசிரிய தோஷம், நிமித்த தோஷம். அதனுடைய மீனிங் என்னங்கிற ஸ்லைடு இப்ப நான் போட்டுட்டேன். பட் யூ கேன் டெல் மீ வாட் யூ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தட். ஜாதி தோஷம், ஆசிரிய தோஷம், நிமித்த தோஷம், இந்த 3 தோஷங்களும் ஃபுட்ஸுக்கு இருக்கலாம். ஒன்னொன்னுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் அப்படின்னு கேட்பேன். So anybody who wants to explain this? மாலோலன் சொல்றியா? அடியேன் ஜாதி தோஷம்னா சாஸ்திர விரோதமான ஆகாரம் கிடையாது. அதாவது டைரக்டா சாஸ்திரம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆசிரிய தோஷம் அப்படின்னா அடியேன் அதாவது வேற அந்த ஒரு இது அந்த ஆகாரம் சுத்தமா இருக்கலாம், ஆனா ஒன்னத்தோடையோ இல்ல ஒரு
பார்ட் ஆஃப் தி டே ஓடயோ சேர்த்தா அது அப்புறம் அது அசுத்தமாயிடுது. உதாரணத்துக்கு ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதை சாப்பிட்டா அப்போ ஆசிரிய தோஷம் அது அந்த சாதத்துக்கு அந்த தினத்துல இருக்கு. வெரி குட். அதே மாதிரி நிமித்த தோஷம்னா என்னன்னு கரெக்டா தெரியல. நிமித்த தோஷம்னா any other reason because of which food needs to be avoided. See, a miscellaneous reason அப்படி வெச்சுக்கலாம். ஒரு காரணத்தினால ஒரு நிமித்தத்தினால தோஷம் வந்துருது. அந்த காரணம் can be anything. சரியா? ஓகே, ரைட், வெரி குட். ரொம்ப நல்லா சொன்ன மாலோலன். இப்போ ஸ்ரீ மாலோலன், நீ வந்து எக்ஸாம்பிள் கொடு. முதல்ல ஜாதி தோஷத்துல என்னென்னலாம் அவாய்டபிள் அப்படிங்கிற லிஸ்ட்ல வாட் எவர் யூ ரிமெம்பர் யூ டெல். மனப்பாடமே பட்டியா? சரி சொல்லு. ஆனியன், ட்ரம்ஸ்டிக், கேபேஜ், ராடிஷ், பாட்டில் கார்ட், ரிச் கார்ட், சிறுகீரை, ரெட் கத்தி. சூப்பர். சோ இதெல்லாம் அவாய்டபிள். எக்ஸலென்ட், ரொம்ப நல்லா சொன்னேன். அப்புறம் அடுத்தது வேற என்ன அவாய்டபிள்? ராகவன். வேற என்னமா சாப்பிடக்கூடாது ஜாதி தோஷம் அப்படிங்கிற லிஸ்ட் கீழே வேற என்ன பார்த்தோம்? ஜாதி தோஷம் லிஸ்ட் இன்னும் ரொம்ப பெருசு ஸ்ரீமாலோலன். இந்த மாதிரி பைஹார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுவேன்னா பெரிய லிஸ்டே கொடுக்கலாம் அவனுக்குலாம். சூப்பர். I just gave the bare minimum basic which should definitely be avoided at any cost. Super. ராகவன், வேற என்னமா கண்ணா ஜாதி தோஷம் எக்ஸாம்பிள்? அடியன் யாருமா? ஆத்ரேய கிருஷ்ணன் சொல்றியா? சொல்லுமா. அடியன் ப்ராக்கோலி. அடியன் ப்ராக்கோலி. ஓகே, கரெக்ட் தான். வேற நேத்து லிஸ்ட்ல வேற என்ன பார்த்தோமே நம்ம? அடியன் கார்லிக் ஆனியன் எல்லாம் உண்டு. கரெக்ட், அப்சல்யூட்லி. என்ன ஸ்ரீராமன், அது எல்லாமே உண்டு. வேற நேத்திக்கு லிஸ்ட்ல நம்ம வந்து சிலது பார்த்தோம். பால், எந்த பால் அவாய்ட் பண்ணணும்? ஸ்ரீமாலன் தெரியுதானே நீ சொல்லுங்க. ஹார்ஸ், கேமல், any other milk from any other animal apart from cow. Camel, only cow and buffalo is permitted. அப்புறம் வேற என்ன அவாய்ட் பண்ணணும்? யாருமா? ரகுநந்தன். ரகுநந்தன் சொல்லு கண்ணா. நான் வெஜிடேரியன் ஃபுட்டை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஓகே, இந்த 3 தான் பார்த்துருந்தோம் நம்ம. சூப்பர், ரொம்ப நல்லா கிரகிச்சுட்டு இருக்கேன். லிஸ்ட் எல்லாம் பெருசா கொடுக்கலாம் போல இருக்கு உங்களுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். எக்ஸலென்ட். ஓகே, ஸோ ஆனியன், ட்ரம்ஸ்டிக், கேபேஜ், ராடிஷ், பாட்டில் கோட், ரிச் கோட், சிறுகீரை, ரெட் அகத்தி, மில்க் ஃப்ரம் ஹார்ஸ், டாங்கி, கேமல், ஷீப்பு, அப்புறம் பிளட் ஃப்ரம் எனி சோர்ஸ். தட் இஸ் நான் வெஜிடேரியன் ஃபுட். அப்புறம் ஆசிரிய தோஷத்துக்கு என்ன பார்த்தோம்? மாலோலன் சொன்ன மாதிரி அந்த ஃபுட்டு டைரக்ட்லி ரிஜெக்டபிள் ஃபுட்டு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரைஸுங்கிறது is an allowed food only, but it is not allowed on the day of Ekadashi. So based on time or place, certain foods are not permitted. So அந்த மாதிரி சமயத்துல அந்த ஃபுட் ஏன் ரிஜெக்டபிள்னு கேட்டா அந்த ஃபுட்டுக்கு அப்ப ஆசிரிய தோஷம் வந்து விடுறது. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்னா, பிளான்ட்ஸ் grown in unclean lands or food which is served from iron vessels. இப்போ நேத்திக்கே அடியன் சொன்னேன், இந்த கடாயில எல்லாம் குக் பண்ணுவோம், பட் டைரக்டா கடாயில சர்வ் பண்ணக்கூடாது. So that's also an ethical practice. அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அதனால அப்படி பண்ணக்கூடாது. எனிவேஸ் அது ஒரு ஆசிரிய தோஷமாகவும் கருதப்பட்டு அது பண்ணக்கூடாது. சரியா? அதே மாதிரி நைட் டைம்ல இந்த லிஸ்ட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, பை ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைகளா. நைட் டைம்ல என்ன அவாய்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டா, இந்த சிசேன், அதாவது எள்ளு, நல்லெண்ணெய், தயிர், இது 3 ராத்திரி வேளையில அப்படியே சாப்பிடக்கூடாது. தயிரை மோராக்கி சாப்பிடலாம், அதுல பிரச்சனை இல்லை. மோர் சிலுப்பி சாப்பிடலாம். பட்டர் மில்க் இஸ் அலவுட், கர்ட் இஸ் நாட் அலவுட். சரியா? அதே மாதிரி எள்ளு அப்படிங்கிறதையும் ராத்திரி வேளையில சாப்பிடக்கூடாது. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நிமித்த தோஷம்ங்கிறது வந்து ஃபார் சர்டன் அதர் ரீசன்ஸ் சம் ஃபுட்ஸ் ஆர் ரிஜெக்டபிள். அது என்னன்னு கேட்டா, செல்ஃபிஷா சாப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் வச்ச சாப்பாடுலேருந்து நம்ம மட்டும் எடுத்து சாப்பிட்றதுங்கிறது சரியில்லை. அந்த மாதிரி சாப்பாட்டை வந்து ஒருத்தர் சும்மா மூந்து பார்த்துட்டா, இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கு அது அப்படியே நெயில்ஸால ஸ்பிளிட் பண்ணிட்டா அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. அன்கிளீன், அன்வாஷ்ட், அன்பிரின்சிபிள்ட் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. அப்புறம் எனிதிங் which is எச்சல், which is touched by saliva or sneeze should be rejected.
ஹெச்எல்னா என்ன அப்படிங்கறத நேத்திக்கு டீட்டெயில்டா பார்த்தோம். ஓகே, இப்ப அடுத்தது ஏகாதசி பத்தி. நேற்று ஏகாதசியோட ஸ்டோரியோட நிறுத்தினோம். இன்னைக்கு அதை பத்தி உங்களை எல்லாம் கொஸ்டின் கேட்க போறேன். ஏகாதசி அன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம்? இப்ப சீக்வென்ஷியலா பார்த்தோம். நம்ம ஆக்சுவலி எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும், அந்த ஃபாஸ்டிங் இருக்க முடியலன்னா என்ன பண்ணணும், அப்படி முடியலன்னா என்ன பண்ணணும், அப்படி முடியலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் வைஸ் பார்த்தோம் இல்லையா? So who can explain that? without water வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியன் வித் வாட்டர் எனி லிக்விட்ஸ் பர்மிட்டட் அடியன், இல்லைன்னா அன்குக்ட் ஃபுட் பர்மிட்டட் அடியன், லைக் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இல்லைன்னா வந்து அடியன் ஃபுட்ஸ் which does not contain whole rice, அந்த மாதிரி ஃபுட்ஸ் அலவுட் அடியன். Okay, super. Vishruta, can you repeat this Kanna? ஏகாதேசி போது நம்ம ஃபுல்லா ஃபாஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா ட்ரிங்க்ஸை தான் குடிக்கலாம், ஒன்லி ட்ரிங்க்ஸ். இல்லைன்னா த ஃபுட் விச் இஸ் நாட் குக்ட் லைக் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபுட் விச் டஸ் நாட் கண்டெயின் ஹோல் ரைஸ். வெரி நைஸ், சூப்பர். ஓகே, இதுக்கப்புறம் ஏகாதசி ஃபாஸ்டிங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டே துவாதசி அன்னைக்கு பாரணைன்னு ஒண்ணு பண்ணணும். திஸ் வாஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் தி story of King Ambarisha in detail. So has anybody understood that and can anybody explain about what is Dwadashi Parani? Dwadashi Parana எப்படி பண்ணணும் அப்படிங்கறத யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ? பிரகிருதி, நீ சொல்றியா கண்ணா? துவாதசி பாரணையில நெல்லிக்காய், சுண்டைக்காய், அப்புறம் அகாதி கீரை, அது ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா அது துவாதசி பாரணை. அது ரோஸ்ட் பண்ணி ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சரியா? சூப்பர், ரொம்ப நல்லா சொன்ன. நெல்லிக்காய். ஓகே, இன்னும் ஒரு குழந்தைய சொல்லலாம் திருப்பி. அமிர்தா, நீ சொல்றியா? துவாதசி பாரணை எக்ஸ்பிளைன் பண்றியா? நெல்லிக்காய், சுண்டைக்காய், அப்புறம் அகத்தி கீரையை ரோஸ்ட் பண்ணி சாதத்தோட சாப்பிட்டா துவாதசி பாரணை. அதோட தான் துவாதசி பாரணை பண்ண முடியும். அப்புறமா துவாதசி இருக்கிற அந்த டைம்குள்ள பாரணையை முடிச்சிடணும். சூப்பர், வெரி நைஸ், ரொம்ப கரெக்டா சொன்னேன் பிரகிருதி அமிர்தா. இதுல இன்னும் ஒரே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. அது என்னது? இப்ப கார்த்தால எழுந்து ஸ்ரீமாலோலன் சொல்ல விரும்புறியா? சொல்ல வேண்டிய சொல்லுமா. ஓகே ஓகே, என்ன சொல்ல வந்தேன்னா this should be the first thing that goes into your stomach that day. இப்ப கார்த்தால இருந்து இந்த பாரணை தான் முதல்ல நம்ம பண்ணணும். முதல்ல கார்த்தால இருந்து நார்மலி பால் சாப்பிடுறோம், இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், அதெல்லாம் அதர் டேஸ்ல இருக்கலாம். பட் on the day of Dwadashi, this should be the first thing you should be eating even before drinking water. சரியா? நீ இன்னொரு சொல்லலாமா? சொல்லுமா கண்ணா. இந்த துவாதசி பாரணை வந்து டைம்குள்ள பண்ணல, இல்லாட்டி மறந்து விட்டுட்டோம். நான் ஏகாதசி விரதத்துக்கு பலனே கிடையாது. கரெக்ட், துவாதசி பாரணையை விட்டுட்டோம், இல்ல டைம் தவறி போச்சு அப்படின்னா ஏகாதசி ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். சூப்பர், வெரி நைஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த கதையில பார்த்தோம். சொல்லுமா அமிர்தா. துவாதசி பாரணை பத்தி அதுல சொல்லியிருந்தா அடியன் ஒரு ஏகாதசி இருந்துட்டு துவாதசி பாரணை பண்ணாமையோ இல்ல சரியா பண்ணாமையோ விட்டுட்டா அது வந்து அதுக்கு முன்னாடி பண்ண 12 ஏகாதசியோட பலனும் போயிடும்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். துவாதசி பாரணை மிஸ் பண்ணோம்னா அது பல ஏகாதசிகள் இருந்த பலன் எல்லாம் நம்மளோடது சாப்பிடுவது. அது ரொம்ப பெரிய பாவம். அது துவாதசி பாரணை மிஸ் பண்றது. சோ மிஸ் பண்ணாம வச்சுக்கணும். சரியா? யாருமா? ரகுநந்தன் சொல்லுமா. கரெக்ட். அம்பரீஷன் பண்ண மாதிரி ஜலபாரணை அப்படிங்கறத பண்ணலாம். ஜலபாரணை பண்றதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு வந்து மந்திரம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது கத்து தருவா பெரியவா.
ஜலபாரணைங்கிறது ஜெனரலி உபநயனமானவாளுக்கு மந்திரபூர்வமா பண்றது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. சோ அது இன்னும் அவளுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அவ பாரணைய பண்ணணும். மற்றவாளுக்கெல்லாம் அந்த ஈஸியர் ஆப்ஷனை வச்சுக்கணும்னாக்கா நம்ம அப்படியே தீர்த்த சாப்பிடுறதுன்னு வச்சுருவோம். அதனால அப்படி பண்ணாம சமுத்தா பாரணை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத முயற்சி பண்ணணும். இது இதெல்லாம் துவாதசி பாரணை வேலையோட பண்றது அப்படிங்கிறது இந்த ஆதுனிக காலத்துல அஸ்வமேத யாகம் பண்ற மாதிரி அப்படின்னு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். அது சொல்லி சொல்லி சின்ன வயசுலயே இப்படி சொல்லி சொல்லி வந்ததுனால அது என்னமோ ஒரு துவாதசி பாரணை பண்ணி முடிச்ச உடனே அடி எனக்கு ரொம்ப சூப்பரா ஃபீல் ஆகும். வாவ், நம்ம ஏதோ யாகம் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். அதனால இட்ஸ் சச் அ பிக் அச்சீவ்மெண்ட் டு பி ஃபாலோயிங் துவாதசி பாரணா. இந்த கலியுகத்துல இட் கிவ்ஸ் யூ a lot of merit and a lot of satisfaction. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். So that's about துவாதசி பாரணை. ஓகே, இப்ப அம்பரீஷா ஸ்டோரி நேற்றுக்கு பார்த்தோம். துர்வாச மகரிஷியினுடைய கதைகள் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல இந்த ஏகாதசி கான்டெக்ஸ்டில் அம்பரீஷன் கதையை பார்த்தோம். நம்ம அந்த அம்பரீஷன் கதையை குவிக்கா நரேட் பண்ணணும். 2 பார்ட்ஸ்ல நரேட் பண்ணலாம், 2 பேர் பண்ணலாம். அதை யாரு பண்றேன்? ஆல் பீப்புள் who have raised hands have already answered. anybody else? யாராவது புதுசா கதை சொல்ல வாங்குவோமா? அம்பரீஷன் கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நேத்தி பார்த்தோமே நம்ம. எல்லாமே ரேஸ் சான்ஸா தான் இருக்கு, முன்னாடி ரேஸ் சான்ஸா தான் இருக்கு. நானே கூப்பிட்டுமா? ஸ்ரீரங்க பிரியா சொல்றியா? சொல்லு. அம்பரீஷன் ஒரு ராஜா. அவர் ஏகாதசி ஃபாஸ்டிங்லாம் ரொம்ப பர்டிகுலரா பண்ணுவார். அப்போ ஒரு ஏகாதசியின் போது அவர் துர்வாச மகரிஷி அவருக்கு கெஸ்டா வந்தார். அப்போ துவாதசி பாரணைக்காக கூப்பிட்டு நான் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் நிறைய டைம் எடுத்திருந்தார். அந்த துவாதசி அந்த நாள் ஆல்மோஸ்ட் லைக் அந்த டைம் முடிய போறதா இருந்தது. அதனால அம்பரீஷன் இப்போ கெஸ்டுக்காக வெயிட் பண்ணணுமா இல்லைன்னா நம்ம பாரணைக்கு சாப்பிடலாம். சூப்பர் கண்ணா, ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்லா நரேட் பண்ண. அதோட நீ வெயிட் பண்ணு. let somebody else complete the story. பிரகதி சொல்றியா next part of the story? அடியன் நான் கொஞ்சம் மறந்து போயிட்டேன். சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வேற யார்? சுதர்ஷன் அண்ட் மிதுன் அப்படின்ற ஐடியில யார் இருக்கேள்? கேன் யூ கம்ப்ளீட் தி ஸ்டோரி? சொல்லுமா. அவர் ஜலபாராயணம் பண்ணி உடனே அந்த ரிஷி கோவப்படுவாரு. ஜலபாரணம் ரைட். ரிஷி கோவப்படுவார். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறமா சாபம் விட்டுருவாரு, ஒரு டீமன் அவனை கொல்லணும்ட்டு. அப்புறமா பெருமாள் பார்த்துருப்பாரு. அவரோட சுதர்சன சக்கரம் எடுத்து அவரை தலைய வெட்டுறதுக்காக அனுப்புவாரு. அப்புறம் டீமன் தலைய வெட்டிட்டு அவரை தொட்டும், அந்த ரிஷியை தொட்டும். அப்புறம் அவர் ஒவ்வொரு இடமா பிரம்மர்கிட்ட போய் கேட்பாரு. எனக்கு தெரியாது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது இதெல்லாம் சொல்லுவாரு. அப்புறம் வைகுண்டத்துக்கு போய் சிவன்கிட்ட போய் கேட்பாரு. அவராலையும் முடியாது, நீ நாராயணர்கிட்ட போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறமா நாராயணர்கிட்ட போயிட்டு என்னாலயும் எதுவும் பண்ண முடியாது, நீ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, அவன் சொன்னாதான் அவன்ட்டு இது நிக்கும்னு சொல்லுவாரு. அப்புறமா இந்த ராஜா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோடனே அந்த சுதர்சன சக்கரம் அவர்கிட்டயே திரும்ப போயிடும். சரி, ரொம்ப நல்லா சொன்னீங்க ரெண்டு பேரும், ஸ்ரீரங்க பிரியா அண்ட் சுதர்ஷன். சோ வேற ஏதாவது சொல்லணுமாம்மா சுதர்ஷன்? இல்ல. ஓகே, சோ அதுதான் அம்பரீஷா ஸ்டோரி. ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல், அதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவாள் எப்படி பெருமாள் காப்பாத்துவார் அப்படிங்கிற கதையை பார்த்தோம் இன்னைக்கு. ஃப்ரம் ஹியர் வி வில்
கண்டினியூ. நேற்று எங்க விட்டோமோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ துவாதசி பாரணை அப்படிங்கறது எல்லாரும் இனிமே பண்ணுங்க. கரெக்டா பண்ணிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ கண்டினியூ டூயிங். இஃப் யூஆர் டூயிங், இஃப் யூஆர் நாட் டூயிங், ப்ளீஸ் டூ இட். ஓகே, இந்த ஆகார நியமத்துல சாஸ்திரம் வந்து ரொம்ப ரொம்ப கைண்ட். ரூல்ஸ் அது ஸ்ட்ரிக்டா சொல்லும், பட் இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ எக்ஸெப்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் டு ஈட்டிங் ப்ராக்டிசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல் எக்ஸெப்ஷன் என்னன்னா, பிராணன் தரிக்கிறதுக்கு எந்த ஆகாரத்தை வேணா சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. அதாவது உயிரே போறது அப்படின்னா ஜென்ரலி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வஸ்து இருந்தா கூட அதை நம்ம சாப்பிடலாம் அந்த சமயத்துல. இது ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஒரு மகரிஷி போயிட்டு இருந்தார் இப்படி காட்டு பக்கமா. அவர் பல நாளா சாப்பிடல, பல நாளா தபஸ்ல இருந்தார், அதனால சாப்பிடல. அப்புறம் தபஸ் கலைஞ்சுது, அப்ப அவருக்கு பசிச்சுது, அப்ப அவருக்கு ஆகாரம் கிடைக்கல. ஆகாரத்தை தேடி காட்டுல போயிட்டு இருக்கார், பட் உடம்புல சக்தி இல்லை. எனி டைம் அவருக்கு விழுந்துருவார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல அவருக்கு வந்து ரொம்ப அப்படியே மயக்கமா வருது, ஆல்மோஸ்ட் கீழே கொலாப்ஸ் ஆயிட்டார். அப்பதான் அங்கேருந்து மொத்தம் வந்தான், ஒரு வேடுவன் வந்தான். அவன் ஒரு பையில தீர்த்தம் வச்சிருக்கான், ஜலம் வச்சிருக்கான். அது என்ன பையன் கேட்டா, நாய் தோலால ஆன பை. அது அப்படி ஒரு பை பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவன் வேணா அவன் நாய் அடிச்சு அதுல பை பண்ணி வச்சுட்டு இருக்கான், அதுல ஜலம் வச்சுட்டு இருக்கான். அவன் சொன்னா, ஐயோ சாமி சாமி கீழே விழுந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஜலத்தை தெளிச்சு அந்த ஜலத்தை கொஞ்சோண்டு வாயில குத்தினான். அதை சாப்பிட்டார் அந்த மகரிஷி. சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து தெம்பு வந்துடுது. தெம்பு வந்துடுதுன்னா என்ன, அவருக்கு சஸ்டெனன்ஸ்க்கு வழி வந்துடுத்து. he was able to get conscious. அப்படி கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேடுவன் பார்த்து சொன்னா, சாமி உங்களை பார்த்தா ரொம்ப துர்பலமா இருக்கீங்க, நான் வந்து என்கிட்ட இருக்கிற பழத்தை கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அந்த மாதிரி சொன்னார், சீச்சி எனக்கு இந்த பழம்லாம் வேண்டாம், நீ கொடுத்துலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்பி போயிட்டார். என்ன தெரியுது இந்த ஸ்டோரியில இருந்துன்னு கேட்டா, இப்போ இந்த ஜலம் அப்படிங்கிறது நாய்த்தோல் பையில இருந்ததுனால அதுக்கு ஆசிரிய தோஷம் வந்துடுத்து. ஸோ ஜென்ரலி அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அதை சாப்பிடக்கூடாது. ஆனா அந்த ரிஷிக்கு பிராணன் போற ஸ்டேஜ்ல இருந்ததுனால அதை பரவாயில்லன்னு சாப்பிட்டார். பட் அவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்த உடனே என்ன சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருந்தார். இப்ப அந்த வேடுவன் கொடுத்து இவர் சாப்பிட மாட்டார் அந்த மகரிஷி, அவர் ஆச்சாரம். அதனால வேண்டாம்ப்பா, நான் என் காரியத்தை பாத்துக்கிறேன், இப்ப எனக்கு தெம்பு வந்துட்டு நானே பழத்தை கண்டுபிடிச்சி நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டேன். ஸோ if you are in a position of losing the life, you can eat anything to save it. ஏன்னா at any cost we should try to save our lives. ஏன்னா இந்த உயிர் அப்படிங்கிறது பகவத் கைங்கரியத்துக்குன்னு ஏற்பட்டது. ஸோ பெருமாளுக்கா சங்கல்பம் இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் போகாம நம்ம பாதுகாக்கணும். we should make efforts to have a healthy life. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. சாஸ்திரம் is not saying give up your life, give up, renounce everything அப்படின்லாம் சொல்றது இல்லை. சாஸ்திரம் ரொம்ப கைண்ட். It says have a nice happy life, enjoy, try to sustain and do the right things. Keep doing the right things as you live happily. In fact, that is the way to live happily அப்படின்னு சொல்லி தருது சாஸ்திரம். So basically you can eat anything to save your life. அதுக்கப்புறம் if you happen to consume defective food without your knowledge, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த நிமித்த தோஷத்துல சிலதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. நிமித்த தோஷத்துல என்ன பார்த்தோம் நம்மனா, இப்போ ஸ்மெல்ட் பை அதர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஃபுட் இருக்கு, அதை ஒருத்தர் ஸ்மெல் பண்ணிருக்கா, நம்மளுக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது தோஷம் இல்லை. ஸோ சில தோஷங்கள் இருக்கிற ஃபுட்ஸை விதவுட் அவர் நாலேஜ் நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம்னா that is not considered as any sin. அது பாவம் கிடையாது, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஐ மீன் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. we are helpless there, right? So shastras do not incur that as a sin, or we will not get any bad effects because of eating such food. அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பளம் வடாம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் ரொட்டி கூட அதெல்லாம் வந்து வச்சுட்டு சாப்பிடலாம். அதாவது it can be stored and eaten. It can be eaten till they lose their taste. இப்போ ஒரு வருஷத்துக்கு அம்மா வெத்தல் போட்டு வைப்பா, இந்த மார்ச் மாசம் போட்டானா அடுத்த மார்ச் வரைக்கும் வரும் அந்த வெத்தல். So that can be stored and eaten. அதெல்லாம் வந்து allowed. Otherwise generally இந்த old food அதெல்லாம் வந்து it is subject to spoilage இல்லையா. So that is not recommended. But dried foods like appalam, vettal and roti also is in that category. That can be eaten. ஏன்னா இந்த ரொட்டிலாம் கட்டி ஆச்சாரக்காரெல்லாம் கூட யாத்திரை போறச்சு எடுத்துன்னு போவா. So that is allowed for them to eat. அந்த மாதிரி
அதுக்கப்புறம் கங்கா ஜலம் அப்படின்னு இருக்கு, கங்கா நதியினுடைய தீர்த்தம். அது நம்மளுக்கு கிடைக்கும், குட்டி குட்டி வெசல்ஸ்ல எல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த பக்கம் வாரணாசிலாம் போனாலாம் கிடைக்கும், அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அந்த கங்கா ஜலம் ஹேஸ் நோ லிமிட் ஃபார் யூஸ். இப்போ கங்கா ஜலம் வச்சுட்டு இருக்கோம், 3 வருஷமா எங்க காலத்துல கங்கா ஜலம் இருக்கு, அது பழசாயிட்டா அப்படின்னு கேட்டா பழசுன்னு அதை சொல்றது இல்லை. இட் கேன் ஸ்டில் பி யூஸ்ட் as sanctified water. அதுக்கு சாங்டிட்டி இருக்குமா இன்னும் கூட, அந்த கங்கா ஜலத்தை புரோக்ஷிக்கலாம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பியூரிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் பத்தி நிறைய இன்டர்நெட்ல இப்பெல்லாம் வருது இல்லையா? ஸோ யூ பீப்புள் மைட் ஹவ் ஆல்சோ சீன் யூ ஷுட் ஈட் சாத்விக் ஃபுட் தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் எல்லாம் சொல்லி தருவா. ஸோ சாத்விக் ஃபுட்ஸ், ராஜசிக் ஃபுட்ஸ் அண்ட் தாமசிக் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு. ஸோ வாட் டு சாத்விக் ஃபுட்ஸ் டூ அப்படின்னு கேட்டா, தே ஜெனரேட் குட் கேரக்டர் அண்ட் பெட்டர் நாலேஜ். ராஜசிக் ஃபுட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரஜோகுணம் அப்படின்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ராஜசிக் ஃபுட்ஸ் ட்ரிகர் மோர் பிசிக்கல் ஆக்ஷன் தென் நாலேஜ். அதுக்கப்புறம் தாமசிக் ஃபுட்ஸ்ன்னு இருக்கு. தாமச குணம்னா என்னன்னா லேசினஸ் அர்த்தம் பேசிக்கலி. ஸோ எனி கைண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ், அதாவது இந்த தோஷ ஃபுட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி தாமசிக் ஃபுட்ஸாக தான் இருக்கும். தே ரிசல்ட் இன் ராங் தாட்ஸ், புவர் நாலேஜ், லேசினஸ் அண்ட் ஸ்லீப். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம ஆகாரத்தை சுற்றி தான் நம்மளோட ஹெல்த் இருக்கு, அண்ட் ஹெல்த்தை சுற்றி தான் பாக்கி எல்லாமே இருக்கு. வெதர் யூ கெயின் நாலேஜ், வெதர் யூ progress in life, all depends on whether you have good health or not. So health is very important, and for good health eating is very important, and for eating the right way is very important. So எது சாத்விக ஆகாரம், எது ராஜசிக ஆகாரம், எது தாமசிக ஆகாரம்னு தெரிஞ்சுண்டு சாத்விகத்தை மட்டும் எடுத்துக்கணும், ராஜச தாமச ஆகாரங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ சாத்விக ஆகாரங்கள்லாம் என்னன்னு கேட்டா, டேஸ்டியா சக்யூலண்டா இருக்கிற வெஜிடபிள்ஸ், பெர்மிட்டட் வெஜிடபிள்ஸ் லைக் எல்லாமே பூசணிக்காய், பரங்கிக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அப்புறம் ஃபெசிலிட்டேட்டிங் வித் லாங் லைஃப் அண்ட் விச் ஹேஸ் நியூட்ரியன்ஸ். இது இந்த கேட்டகரியில வந்து கீரைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அகெயின் கீரையில வந்து சில கீரையெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ சிறுகீரை, சேப்பகத்தி கீரை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பாக்கி சில கீரைகள்லாம், அந்த முளைக்கீரை, பாலக்கு, ஆத்திக்கீரை அதெல்லாம் சாப்பிடலாம். கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஃபுட்ஸ் வித் ஜெனரேட் நாலேஜ். இந்த கேட்டகரியில வந்து மெயினா வெண்டைக்காய் தான் சொல்றேன். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பா ஆத்துலன்னு நினைக்கிறேன். ஸோ வெண்டைக்காய் இஸ் சப்போஸ் டு பி a food which generates lot of knowledge. This list also has butter in it. வெண்ணெய் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹைலி எனர்ஜெட்டிக் அண்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட். இந்த கேட்டகரியில மேஜர்லி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரைஸ். இப்போ நிறையா பருப்பு சாதம், சாத்துமதி சாதம், இல்லை லெமன் ரைஸ், கோகனட் ரைஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ இல்லையோ, அதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் ரெகுலர் அண்ட் பேலன்ஸ்ட் இன்டேக் ஆஃப் ஃபுட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சாத்விக் ஆகாரம் சாப்பிட்றதுங்கிறது, ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது, அதனால நான் ஃப்ரூட்ஸ் டே முழுக்க சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுனால அப்படின்னு நினைச்சுட்டு சும்மா சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் கீப் ஆன் ஹாகிங், தட்ஸ் ஆல்சோ நாட் நைஸ். யூ ஹாவ் டு ஹாவ் ரெகுலேட்டட் ஃபுட் அண்ட் பேலன்ஸ்ட் ஃபுட் எல்லாம் இருக்கணும். நல்ல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், தேவையான ஃபேட்டு, லாட் ஆஃப் நியூட்ரியன்ட், விட்டமின், மினரல் ரிச் ஃபுட் அதெல்லாம் சாப்பிடும். ஸோ ஜென்ரலி பார்த்தோம்னா இன் ஸ்ரீ வைஷ்ணவா ஹோம் most of the preparations will be sattvic preparations. Food should not be too oily or spicy if it has to be sattvic. சரியா? Rajasic foods to be avoided என்னன்னு கேட்டா, ஒன்று ரொம்ப டேஸ்ட்லெஸ் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. இப்போ பிளாண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த பிஸா பேஸ் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிளாண்டா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தது இல்லை, பட் தட்ஸ் வாட் ஐவ் ஹர்ட். ஸோ அதெல்லாம் சாப்பிடாம இருக்கணும். And you should not eat too spicy, too sour or too salty food. இப்போ எனக்கு ரொம்ப காரம் பிடிக்கும், அதனால நான் வந்து பானிபூரியில காரமான சட்னி போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் குட். பானிபூரியில அலவுட் திங்ஸை போட்டு பானிபூரி சாப்பிடலாம், அதில் பிரச்சனை இல்லை. பூரி இஸ் அலவுட் மெட்டீரியல்,
green chutney la pudina green chilli is all allowed. And the brown chutney la tamarind jaggery all allowed. அதே மாதிரி அதுக்குள்ள ஏதாவது filling போடணும் அப்படினா you can put sweet potato filling or some channa filling, all that is allowed. But don't make it too spicy. I want a lot of green chutney, I want to put chili powder on top of it and eat அப்படினு பண்ணாதீங்க. சரியா? You can have tasty food. Tasty food is absolutely allowed according to Shastram when it is had at the right time. So you can always have tasty food, but let it not be too spicy or too புளிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா புளிக்கிற குழம்பு சாப்பிடணும்னு நினைக்கிறதோ இல்லைன்னா ரொம்ப கட்டா சட்னி சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆர் I like food only if it has an extra pinch of salt. அப்படின்னு சொல்லி ரொம்ப சால்ட்டியாகவும் சாப்பிடாதீங்க. So all these things can trigger hyperactivity in you, which is not good. It's very important to have a composed mind always. அதுக்கு too spicy, too sour, too salty அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி டவுட்டுக்கு தனியா டைம் தரேங்கன்னா இதை முடிச்சுடலாம் நம்ம. ஸோ டூ ஹாட் ஆர் டூ கோல்டு அதையும் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப அப்படியே பத்திக்க எனக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினைச்சு சாப்பிடக்கூடாது. இல்ல ஐஸ் கோல்ட் ஃப்ரம் த ஃப்ரீசர் அப்படியே எடுத்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, பரவாயில்ல, ஐஸ்கிரீம் இஸ் ஓகே, அலவுடு தான். பட் அது வந்து ரொம்ப ஐஸ்கிரீமா சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்ட் ட்ரிங்க்லாம் சாப்பிட்றோம், அதில் நான் வந்து இன்னும் 4-5 ஐஸ் கியூப் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. தட் வில் நாட் சூட் த பாடி ஆல்சோ அண்ட் இட் இஸ் நாட் குட் generally to have the right mindset also. சரியா? So you can have cold, you can have chilled things. As I said, it doesn't mean we are talking about taking away enjoyment of food from you, not at all. Shastram says நன்னா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நல்லா பெருமாள் அந்தரியாம எழுதிருக்க நம்மளுக்குள்ள நன்னா போகம் அவருக்கு கொடுக்கணும். ஸோ நன்னா சாப்பிடலாம், பட் நல்லதை சாப்பிடுங்க, அதுதான் முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் தாமசிக் ஃபுட்ஸ் என்னன்னு கேட்டா the unsuitable foods because of long storage. Now many people have the practice of cooking for a long period of time and storing in the freezer. Ipo vandu Sunday aniki na cook பண்ணுவேன் and then I'll have it for the whole week, freezing it up அப்படினா that's not a good practice. That food becomes tamasic because of long storage. It doesn't give you the right vibes and it can inculcate laziness, so that should be avoided. நெக்ஸ்ட் ஃபுட் which is not offered to the Lord. ஓகே, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்கிறதுனா நான் இப்போ உப்புமா கலரி அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட மென்டல் இன்வொகேஷன் ஆஃப் பெருமாள் கூட இல்லாம ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டோம்னா அது தாமசிக் ஃபுட் ஆயிடும். ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் குட். அதுக்கப்புறம் ஃபவுல் ஸ்மெல்லிங் ஃபுட்ஸுங்கிறது வந்து அன்டிசைரபிள் ஸ்மெல்ஸ் கொடுக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் ஃபுட். அது ஜாதி தோஷம் இருக்கக்கூடிய ஃபுட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்பாயிலேஜ்னால வந்த ஸ்மெல்லாகவும் இருக்கலாம். But anything which is not smelling good should not be consumed at all because it is tamasic. சரியா? இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிஸ் ஆஃப் துர்வாச மகரிஷி இருக்கு இன்னைக்கு கவர் பண்றதுக்கு. Before that I'll give you time for doubts because this is a topic which can have doubts. Yes, ஸ்ரீமாலவலன் சொல்லுங்க, என்ன டவுட் உனக்கு? ஏனதான் அடே நீங்க ராஜிக் ஃபுட்ஸ்ல ஏதோ அடே தாமசிக் ஃபுட்ஸ்ல அடே லாங் ஸ்டோரேஜ் வச்சோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே முன்னாடி அப்பா வந்து பால் பேக்கெட் வாங்குவாரு. பால் பேக்கெட் நல்லா ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரீசர் வச்சு ஐஸ் ஆக்கிடுவாரு. அப்புறம் பாலுக்கு அந்த தோஷம் கிடையாது பாக்கண்ணா. அது ஃப்ரீசர்ல வச்சு யூஸ் பண்ணா பண்ணலாம், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாலுக்கு அந்த தோஷம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஊறுகாய்க்கெல்லாம் கூட அந்த தோஷம் கிடையாது. ஊறுகாய்லாம் ஸ்டோர்டு ஃபுட் தான், தட் கேன் பி ஹேட், தட் இஸ் an exception. So பாலை ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்றது தலைகாரம், நோ ப்ராப்ளம். அடேனே ஆட்ல வந்து இன்னொன்னு வந்து அரியன் ராஜிக் வந்து நாட் டூ சான்னு சொன்னீங்க அரியன். ஆட்ல வந்து அதே தாமரண்டி வச்சு ஃபுல்லா பண்ண ஒரு கேண்டி இருந்தது. அம்மா சாப்பிடாதுன்னு சொன்னா இதுக்குன்னு புரியல, இதுதான் புரிஞ்சு. அப்படியா? ஓகே, சூப்பர், புரிஞ்சுட்டா, வெரி குட், ரொம்ப நல்லது. சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? அடியன் அமிர்தா சொல்லுமா. அடியன் ஜாதி தோஷ ஃபுட்ல முக்கியமானது லிஸ்ட்ல போட்டிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லல. ஆமா, லிஸ்ட்ல பிரிஞ்சால் இருக்கா? அடியன் இல்லம்மா, பிரிஞ்சால் இல்ல. பிரிஞ்சால் உனக்கு பிடிக்காதா?
பிடிக்காது அடியன். பாட்டி சொல்லுவா சாப்பிடக்கூடாதுன்ட்டு, பெரியவாள்லாம் சாப்பிட மாட்டாங்க மாட்டலன்னு சொன்னா தெரியல. விருந்தால் அந்த லிஸ்ட்ல இல்ல, அப்படி இருக்கிற லிஸ்ட்ல இல்ல. யாராவது விட்டுருக்கலாம், அவ ஃபேமிலியில ஃபார் சம் ரீசன் விட்டுருக்கலாம், அதனால பாட்டி சொல்லிருப்பாளா. சொல்லுமா. துவாதசி பாராயணையே தீர்த்தம் இப்போ பெருமாடி தீர்த்தம் முடிஞ்சாலே போதுமா, இல்ல ஃபுட்டும் யூ ஷுட் டேக் இன் தி ப்ராப்பர் டைமிங்கா? ஃபுட், அதாவது பெருமாள் தீர்த்தம் இப்ப துவாதசியில திருவாராதனம் ஆகும் இல்லையா, சோ அந்த பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கணும், பாதுகாராதனம் அன்னைக்கு ஆகும், சோ ஸ்ரீபாத தீர்த்தமும் வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் இந்த பாரணையை பண்ணணும். தட் ஃபுட் ஷுட் பி ஹேட் ஆன் டைம். ஃபுட்னா என்ன, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பேசிக்கலி அந்த ரைஸ் பிளஸ் இந்த ஆத்திக்கீரை, சுண்டைக்காய், நெல்லிக்காயோட அந்த மிக்ஸ்சர். அது வந்து என்னன்னாக்கா, இப்போ தீர்த்தம் வாங்கொண்டாலே பாரணை இஸ் க்ளோஸ்டா, இல்ல யூ ஷுட் ஹேவ் ஃபுட் இஸ் only considered as பாரணை? எப்படி? You should have food, that is only considered பாரணை is the consumption of that rice and these three things together. அது சாப்பிட்டாதான் பாரணை கம்ப்ளீட். இப்போ இந்த பஞ்சாங்கத்துல டைமிங் கொடுத்திருக்குது, அது பார்த்துதான் டைமிங் க்ளோஸ் ஆகும் நாடியன் துவாதசி பாரணை. இப்போ அதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நாள் முழுக்க துவாதசி திதி இருக்கு அப்படின்னா எப்ப வேணா பாரணை பண்ணலாங்கிறது அர்த்தம் இல்ல. அது நூன்குள்ள கண்டிப்பா முடிச்சிடணும். துவாதசி பாரணை should not be delayed. ஐடியலி 8-8:30க்குள்ள துவாதசி பாரணை பண்ணிடணும், if it is not an alpa dvadashi. Sometimes alpa dvadashi வரும், like even the previous one was an alpa dvadashi, which I mean by 7:30 or 35 பாரணை பண்ணணுமா இருந்தது. ஸோ அப்படிலாம் டைம் இருந்தா அதுக்குள்ளேயே பண்ணணும். ஜென்ரலா இப்ப நாள் முழுக்க துவாதசி இருக்கு அப்படின்னாலுமே ஒரு 8-8:30 மணிக்குள்ள பாரணை பண்றது மஸ்ட் பெட்டர். யாருமா? விஸ்ருதாவா? வசுதா, சொல்லு சொல்லுமா. பொட்டேட்டோ அந்த லிஸ்ட்ல எக்ஸ்பிளிசிட்டா இல்ல. என்னன்னா many English vegetables are not included in that list, probably because அந்த டைம்ல அதெல்லாம் எக்ஸிஸ்டென்ட்டா இருக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்ல எக்ஸ்பிளிசிட்டா இல்ல, டு பி ஆனஸ்ட் வித் யூ. பட் அது வந்து ஆசிரய தோஷத்தினால ஜென்ரலி சாப்பிடுறது இல்லை வசுதா. ஏன்னா பொட்டேட்டோஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் அண்ட் ஸ்போக்கன் அபவுட் அலாங் வித் ஆனியன். அதனால பெரியவா டோன்ட் ஹேவ் அ பிராக்டிஸ் ஆஃப் ஈட்டிங். பட் ரிட்டன் ரூலா அந்த இடத்துல பொட்டேட்டோட பேர் இல்லை அந்த லிஸ்ட்ல. அடி சொல்லுமா ஸ்ரீமாலவன். இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்லாம் அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க தான் வந்தது. அதான், அதனால அதை பத்தின ஸ்பெசிஃபிகேஷன் இல்ல. கார்ன் சாப்பிடலாமா? கார்ன் சாப்பிடலாமா, சோளம் அலௌடு தான். அடியன் பீட்ரூட் அலௌடா? பீட்ரூட் அலௌடு இல்ல. டொமேட்டோ அலௌடா? டொமேட்டோ சில பெரியவா சாப்பிடுறது இல்ல, பட் அகைன் அது லிஸ்ட்ல ஸ்பெசிஃபைடா இல்ல. நிறைய பெரியவா சாப்பிடுறாங்க டொமேட்டோ, சோ இட்ஸ் ஓகே. இன்னைக்கு கூட சொல்லியிருந்தா அடியன் எல்லாரும் சாப்பிட மாட்டா ஆத்துல, அதனால டொமேட்டோ நம்ம பண்றோம் ஆனா கேட்டுக்கோங்க கிளாஸ்லன்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஆத்துல சாப்பிடுறோம், அடியவங்கள ஆத்துல எல்லாம் டொமேட்டோ சாப்பிடுவோம். சில பெரியவா சாப்பிடுறது இல்லை, லிஸ்ட்ல எனக்கு. ஆசிரிய தோஷம்னா அசோசியேஷன்னால வர தோஷம். ஆசிரியம் அப்படிங்கிறது அசோசியேஷன். இப்போ அதான் அந்த லிஸ்ட் அந்த ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ரைஸ், சாதம் அப்படிங்கிறது நார்மலி தோஷமுடைய ப்ராடக்ட் கிடையாது. பட் when it is associated with a particular time, like on the day of Ekadashi, it becomes dosham to eat rice. புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி டைம் அண்ட் பிளேஸோட அசோசியேஷன்னால சில ஃபுட்ஸ் வந்து ரிஜெக்டபிள் ஆயிடுறது. தட் இஸ் கால்ட் ஆசிரிய தோஷம். என்னம்மா? பூமிக்கு என்ன சொல்றீங்க?
பூமிக்கு அடியில விளையறதுங்கிறது வந்து ஜென்ரலா கேட்டகரைஸ் பண்ணல பெரியவாள்லாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். பட் உருளைக்கிழங்கு, கேரட்டு அதெல்லாம் சாப்பிடுறது இல்லை. அதெல்லாம் எல்லாமே பூமிக்கு அடியில விளையிறது தான். சிலது அண்டர் கிரவுண்ட் ரூட், சிலது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், அதெல்லாம் நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பேன். பட் it is not categorized together. இப்ப இஞ்சி நம்ம சாப்பிடுறோம், that also comes underground. So underground allowed இல்ல அப்படிங்கறது நம்ம சாஸ்திரம் சொல்றது இல்ல. There are other schools of thought which preach that you should not eat anything which is grown underground. Our shastras don't say that. They specify particularly what from underground stuff can be eaten or not eaten. Adiyan இந்த லிஸ்ட்ல கேரட் ரேடிஷ் இருக்கா? அடியன் radish definitely இருக்கு. Radish is to be avoided for sure. Specific radish. Carrot இல்ல. As I said, இந்த carrot, potato இதெல்லாம் வந்து ஆශ්‍රய தோஷத்தினால சாப்பிடுறது இல்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. Because onion radishம் லிஸ்ட்ல இருக்கு. So onion is associated with potato most of the times and carrot with radish, so it's not taken அப்படின்னு தோன்றது. ஸ்பெசிஃபைடா நேமா இல்ல லிஸ்ட்ல. இந்த ரெண்டு நேம்ஸ் இருக்கானா, onion and radish are there in the list. Very well specified. Yes, Rajasic foods liya. Rajasic food la adiyan tasteless சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. பானிபூரில இருக்க பூரி டேஸ்ட்லெஸ் தானே இருக்கு. அது டேஸ்ட்லெஸ் உனக்கு தோன்றதா கண்ணா? அது டேஸ்ட்ஃபுல்லா கூட சில பேருக்கு தோணும் போல் இருக்கே. பூரினா அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவா சில பேர் நினைச்சுப்பா. டேஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் இல்லையா? ஆனா பிடிக்கலன்னா சாப்பிடாது. வாய்க்கு பிடிக்கலன்னா எதுவுமே சாப்பிடணும்ன்ற அவசியமே இல்லை. சரியா? பானிபூரி ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறதுக்கு அதை எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணக்கூடாது. என்னம்மா என்ன சொல்ற? பானிபூரி பிடிக்கும், வெறும் பூரி பிடிக்காது. அப்படியா? பானிபூரியாவே அம்மா பண்ணி கொடுக்க சொல்லு. அதுக்கு என்ன? சில டைம் ஸ்டஃபிங் காலியாடும் பூரி மாத்திரம் இருக்கும். ஸ்டஃபிங் காலியாடும் பூரி மாத்திரம் இருக்குமா? அது பிடிக்கலன்னா சாப்பிட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சாஸ்வத் என்ன டவுட் உனக்கு? சொல்லு, கேக்கல, நீ பேசு. நான் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சாட்டும் சாப்பிடுவேன். ஓகே, எல்லா டைப்ஸ் ஆஃப் சாட்டும் சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். சாட் எல்லாம் ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடாம இருந்தா நல்லது. சாட்ல ஆனியன் இருக்க கூடாது. கரெக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னா ஸ்ரீமாலோட. சாட்ல ஆனியன் இருக்க கூடாது. You can enjoy your food with all these rules in the mind. சரியா? சூட் ஆறதா அப்படின்னு பார்த்து நல்லா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒரு டவுட் இருக்கு. நிறைய வந்து அன்ஸ்பெசிஃபைடு லைக் வெஜிடபிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிச்சோக்ஸ் அந்த மாதிரி. அன்ஸ்பெசிஃபைடு வெஜிடபிள்ஸ் ஜெனரலி அவாய்ட் பண்றது நல்லது. பிகாஸ் யூ டோன்ட் நோ த சோர்ஸ் ஃப்ரம் விச் இட் கம்ஸ் இல்லையா? ஸோ அது ஆශ්‍රய தோஷ கேட்டகரியில போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால பெட்டர் டு அவாய்ட். இஃப் யூ டோன்ட் நோ த சோர்ஸ் ஆஃப் சம் ஃபுட், பெட்டர் டு அவாய்ட் இட். பம்ப்கினுக்கு சாப்பிடலாமா இல்லையான்னு என்ன சொன்னீங்க? என்னம்மா என்ன சொன்ன? பம்ப்கினுக்கு சாப்பிடலாமா? பம்ப்கின் சாப்பிடலாம். பம்ப்கின் ரொம்ப நல்லது, நல்லா சாப்பிடலாம். அதான் நான் அப்படின்னா ஸ்குவாஷும் பம்ப்கின் கடையில் தான் ஒரு மாதிரி. ஸ்குவாஷா? ஸ்குவாஷ்ல என்ன போடுவான்னு எனக்கு தெரியாதுமா. என்ன ஸ்குவாஷ் வந்து பம்ப்கின் மாதிரி தான் இருக்கும். வெஜிடபிளா ஸ்குவாஷ்ங்கிறது? ஆமாடி, லைட்டா திதிப்பா இருக்கும். சில ஸ்குவாஷ் வந்து லைட்டா திதிப்பா இருக்கும். அப்படியே அப்படியே இது மாதிரி இருக்கும். அவ்வளோ வெஜிடபிளா இல்ல? அது வெஜிடபிளா? ஆமாடி, வெஜிடபிள் அடி. ஸ்குவாஷ் இந்த ஸ்குவாஷ் பண்றடி நிறைய பம்ப்கின் அடியன், பட்டர்நட் ஸ்குவாஷ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. மாதிரி நான் புரிஞ்சுட்டேன், அதான் கேட்டேன் வெஜிடபிளான்னு. எனக்கு தெரியல கண்ணா அதை பத்தி.
பம்கின் சாப்பிடலாம். பம்கின்னா பூசணிக்காய், பரங்கிக்காய் அதெல்லாம் சாப்பிடலாம். அதே இது சாப்பிடக்கூடாது. வாட் இஸ் தட்? லௌக்கி, பாட்டில் கோட். தமிழ் பேர் தெரிய மாட்டேங்குது. அதான் கேட்டேன். ஒரு நாள் தம்பி அப்படி சொல்லுவா. என்ன தமிழ் பேர் எனக்கு தெரியல. சாப்பிடக்கூடாது. தட் ஆல்சோ லுக்ஸ், ஐ மீன் பம்கின் கேட்டகரியில தான் பயாலஜிக்கலி வரும் அது. பட் தட் இஸ் நாட் அலௌட். ஒரு நாள் என் தம்பி சாப்பிட்டான். தம்பி சாப்பிட்டானா அத? ஓகே, அதுதான் ஸ்குவாஷா? அது ஸ்குவாஷ்னா அதை சாப்பிடக்கூடாது. அப்போ சரி, எனக்கு ஸ்குவாஷ் பத்தி தெரியலமா. சரி ஸ்ரீஷா, ஏதாவது டவுட் இருக்கா? கேட்கல ஸ்ரீஷா, ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிறேன், நீ சொல்லு. கேட்கலமா ஸ்ரீஷா, நீ சொல்லுன்னு சொன்னது. கேப்சிகம் சாப்பிடலாம். மெலன் சாப்பிடலாம். வாட்டர் மெலன் சாப்பிடுறது இல்ல, மஸ்க் மெலன் சாப்பிடுறா. அகைன் வாட்டர் மெலன் ஆல்சோ இஸ் இன் த கேட்டகரி ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் கேரட். அது வந்து ஸ்பெசிஃபைடா இல்ல, பட் ஏதோ ஒரு ரீசன்னால சாப்பிடுறது இல்லை. அன்னோன் வெஜிடபிள்ஸா இருந்ததெல்லாம் பெரியவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுறது இல்லை ஜென்ரலி. If it's something which is new, then they think it's better to avoid. Musk melon is good. உங்களுக்கு ஸ்குவாஷ் அவ்வளவா தெரியாதுன்னா அது மோஸ்ட்லி ஃபாரின் தான் இருக்கு. அப்படியா? ஓகே. சரி, அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. பெரிய மால்ல கிடைக்கும். அப்படியா? சரி, ஓகே. ஸ்குவாஷ் பத்தி தெரியல, நான் ரிசர்ச் பண்ணி சொல்றேன் உனக்கு நாளைக்குள்ள. சரி, அது வந்து இப்போ நல்லிக்காய் துவாதசி பாரணைக்கு உப்பில்லாத சாப்பிடுறாளே, அது பிரதீதி இருக்குது. அது என்ன? அது நீ கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? அது உப்பு இல்லாம தான் சாப்பிடணும். ஏன்னா அது பரிசேஷனம் பண்ண உடனே அது சாப்பிடணும்னு வச்சிருக்கா. பரிசேஷனம் பண்றச்சு உப்பு இல்லாத பதார்த்தம் தான் ஸ்வீகரிக்கிறது வழக்கம். அந்த பார்ட் ஆஃப் பரிசேஷனம் முடிஞ்ச உடனே இமீடியட்டா கன்சியூம் பண்றதுனால உப்பு இல்லாம தான் அது இருக்கணும். தட் இஸ் த ரீசன் வை இட் இஸ் லைக் தட். அண்ட் அது பரிசேஷனம் பண்றோம், அதை ஃபாலோ பண்றதுனால ஆத்துல இருக்கிற மத்தவா எல்லாருமே அதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது விமென்க்கும் உண்டு நாடியன். அது உண்டு, குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் உண்டு. இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஒரே லாஸ்ட் டவுட் எனக்கு. சொல்லு. அடுத்தது அஞ்சலிஸ்ரீ, நெக்ஸ்ட் டவுட் நீ கேட்கலாம். சொல்லுமா. ஓகே. ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காடி? இந்த மாதிரி இந்த ஃப்ளோர் ஏதாவது சாப்பிடக்கூடாது, இந்த மாவு சாப்பிடக்கூடாதுன்னு? மாவா? எந்த கிரெயின் அலௌடோ அதோட மாவும் அலௌடு. எந்த கிரெயின் அலௌடு இல்லையோ அதோட மாவும் அலௌடு இல்லை. கிரெயின்ஸ் ஜென்ரலி எல்லாமே அலௌடா தான் இருக்குங்க மோஸ்ட்லி. அன்லெஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஏதாவது கிரெயின் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாதான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுமே தவிர, நம்ம ஜென்ரலி சவுத் இண்டியன் மீல்ல கன்சியூம் பண்ற கிரெயின்ஸ் ஆர் ஆல் அலௌட். வீட் இஸ் ஆல்சோ அலௌட். ஸோ அதோட ஃப்ளோர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். ஸ்பெசிஃபிக்கான ஃப்ளோரோட பேர் இருந்தா கேளு, அதை வேணா நான் பார்த்து சொல்றேன். ஓகே மஞ்சுலஸ்ரீ. அவகேடோ சாப்பிடலாம். அவகேடோ சாப்பிடலாம். அவகேடோ சாப்பிடுறது உண்டு. ஓகே, டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிட்டா? என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடுறதுன்னு ஸ்ரேயஸ் சொல்லுங்க. பெரியவா சாப்பிடுறது இல்ல, சில பேர் சாப்பிடாம, நிறைய பேர் சாப்பிடுறா, சில பேர் சாப்பிடுறது இல்ல. உங்க ஆத்துல வழக்கம் இருந்தா நீ சாப்பிடலாம். காலிஃப்ளவர் சாப்பிடலாமா? காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது. அந்த நிஷித்த வெஜிடபிள் லிஸ்ட்ல கேபேஜ் இருந்ததோ இல்லையோ, அதே மாதிரிதான். அதான் இந்த லிஸ்ட், இது தனி லிஸ்ட் ஒண்ணு வச்சுக்கணும் நம்ம. த்ரெஷ்ஹோல்ட் லிஸ்ட்னு அதுக்கு பேருன்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
அதாவது ஸ்பெசிஃபைடா இல்ல, பட் பிகாஸ் ஆஃப் சிமிலர் வெஜிடபிள் தோஷம் இதையும் நம்ம சாப்பிட்றது இல்லை. அதுலதான் வந்து பொட்டேட்டோ, கேரட், வாட்டர் மெலான், இப்ப அடுத்து நீ சொல்லியிருக்க காலிஃபிளவர். அந்த நிஷித்த லிஸ்ட்ல என்ன இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். என்ன இருந்தது? ஆனியன், ரேடிஷ், கேபேஜ் இருந்தது. ஸோ கேபேஜோட அசோசியேட்டடா எப்பவுமே காலிஃபிளவர் இருந்ததுனால ஜென்ரலி காலிஃபிளவரும் சாப்பிடுறது. அதோட பேருன்னு இல்ல, ஆனா பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இட் இஸ் நாட் ஈட்டன். Yes, broccoli also for the same reason. Say adan one more thing I want to tell you guys something. எதுவுமே இப்ப anything which gives you some kind of a pungent smell while cutting, cooking or eating should be avoided, because பார்த்தோம் இல்லையா அந்த ராஜசிக் தாமசிக் ஃபுட்ஸ்ல anything which does not smell good is not good for the system. அந்த ஸ்மெல்லிலேயே அது காமிச்சு கொடுக்குறது சத்துவ குணத்தை வளர்க்காது அப்படின்னு தெரியுது. அப்ப ஏன் அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இருக்குன்னு கேட்டா அதை சாப்பிட்றதுக்குன்னு சில பேர் இருக்கா. சில பேர் வந்து ராஜச குணத்தோட இருக்கணும். இப்ப க்ஷத்ரியாலாம் இருந்தா they have to have that vigor and energy in them so much, because when required they have to fight wars to protect us and all. So அவளுக்கு அது ஏற்பட்டிருக்கு, நான் வெஜிடேரியன் ஃபுட் ஏற்பட்டிருக்கு. So they supposed to have that and they will have that. இப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா our primary job is to gain knowledge, put it into practice and pass it down. That's what we are generally destined for, and that's what we intend to do also. Yeah, இப்போ நீங்க பெரியவாளாயி ஆஃபீஸ் போகணும், வேலை பார்க்கணும், நல்லா லைஃப் லீட் பண்ணணும், that's what you want to do, right? So அப்படி இருக்கிறச்சே it's good to tune your body and mind to do these things effectively. So food plays a very important role. அதனால நம்மளுக்குலாம் சாத்விக் ஃபுட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அல்டிமேட்லி சாத்விக் ஃபுட் சாப்பிட்டா மைண்ட் கிளென்ஸ் ஆகி பெருமாள் கிட்ட போவோம். பெருமாள் கிட்ட போனா தான் நம்மளுக்கு எட்டர்னல் ஹாப்பினஸ் வரும். அதுதான் பேசிக் thing of any sampradayik விஷயம். என்னன்னா sampradayam will ensure happiness for you always. அதுக்கு தான் எல்லா வழியும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த ஃபுட் எல்லாம் இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, வசுதா வேற ஏதாவது டவுட் இருக்காமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க. நோ ப்ராப்ளம். ஓகே, சரி. வேற எதுவும் டவுட் இல்லைன்னா இந்த துர்வாசருடைய ஸ்டோரியை பார்க்கலாமா இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு வேற ஸ்டோரி வச்சிருக்கேன். சோ இன்னைக்கு முடிச்சிடலாமா? வாட் டு யூ சே? ஒரு டவுட் டவுட்டே வச்சுப்போம். நாளைக்கு மகரிஷிகள் கதை நிறைய நாளைக்கு பார்த்துடலாம். சொல்லுமா சாஸ்வத், என்ன டவுட்? சாஸ்வத் என்ன டவுட் கண்ணா? ஓகே, ஸ்ரீரங்க பிரியா என்ன டவுட்மா? அது ராத்திரியில சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றா, அது என்ன அறியும்? ராத்திரியில என்ன சாப்பிடக்கூடாது? இஞ்சி அறியும். ராத்திரியில இஞ்சி சாப்பிடக்கூடாதுன்னு ஜென்ரலா ஹெல்த் ரீசன்ஸ்க்காக சொல்றா. அது சாஸ்திரப்படி அப்படி சொல்லல. ராத்திரியில என்ன அவாய்ட் பண்ண அந்த லிஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? சாஸ்திரப்படி அதுதான் கண்டிப்பா அவாய்டபிள். இஞ்சி ஜென்ரலி அவாய்ட் பண்ணா பிகாஸ் இட் இஸ் லிட்டில் டிக்லிஷ் டு த ஸ்டமக். அதனால வந்து டைஜஷன்லாம் வந்து அவ்வளோ சரியா இருக்காது. அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஏப்பங்களை கிரியேட் பண்ணலாங்கிறதா சொல்றா. அது சாஸ்திரிக் ரூல் இல்லை. It should be only for medical purposes that it is. அடி அமிர்தா சொல்லுமா? ராத்திரி கீரை சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல, ஆனா ராத்திரி வந்து ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட்டா பெட்டர். கீரை எல்லாம் வந்து அவ்வளவு ஈஸி டு டைஜஸ்டா இருக்காது ராத்திரியில. அதனால பெட்டர் டு அவாய்ட். அகைன் இது சாஸ்திரிக் ரூல் இல்ல, ஃப்ரம் மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றோம். அது சொல்லுமா அமிர்தா? ராத்திரி வேலையில பாடியை கூல் பண்ணக்கூடிய ஃபுட் லைக் நெல்லிக்காய், வெந்தயம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுங்கிறது அதுவும் மெடிக்கல் ரீசன்ஸா இல்ல சாஸ்திரத்திலயும் இருக்காது? சாஸ்திரத்திலயும் இருக்கு, மெடிக்கலாவும் சொல்லியிருக்கா. ஐ மீன் சாஸ்திரம் வந்து எல்லாமே ரீசனோட தான் சொல்லும். சில சமயத்துல நம்மளுக்கு அந்த ரீசன் புரியும், சில சமயத்துல புரியாது. இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்றது நெல்லிக்காயை ராத்திரியில அவாய்ட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. தட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் இட் இஸ் திஸ் ஒன்லி. ரொம்ப கூலிங் ஐட்டம்ஸ் ராத்திரியில சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. கரெக்ட். அந்த ராத்திரி அவாய்டிங் லிஸ்ட்ல நெல்லிக்காயும் போடணும் அப்படின்னு போட மறந்து போயிட்டேன். இன்க்ளூட் தட். சரி அச்சு, என்னமா டவுட் உனக்கு? அப்படின்னா மாகாளி கிழங்குலாம் சாப்பிடலாமா நீ? மாகாளி கிழங்குலாம் சாப்பிட்றோம்மா, சாப்பிட்றது உண்டு. ஓகே. நேத்ரா நீலேஷ் என்ன டவுட்?
டொமேட்டோ சாப்பிடலாமான்னு கேட்டியா? டொமேட்டோ சில பெரியவாள்லாம் சாப்பிட்றது இல்லை, நிறைய பேர் சாப்பிட்றா. லிஸ்ட்ல ஸ்பெசிஃபைடா இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு. சரியா? ஓகே. விஸ்ருதா, எனி டவுட்? இல்ல முன்னாடி ரேஸ் பண்ண ஹேண்டா? முன்னாடி ரேஸ் பண்ண ஹேண்ட் அடியன். சரி. Okay, if we don't have any more doubts, can we close the session? Follow பண்றீங்களா குழந்தைகளா இதெல்லாம்? இன்னொன்னு சொல்லலாமா உங்களுக்குலாம்? அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் என்ன வெய்ய போறா, எனக்கு பயமா இருக்கு. ஆனா சொல்லிடுறேன், as far as possible avoid eating outside. சரியா? Unless it is inevitable, avoid eating outside. Okay? ஆக்சுவலி ஒரே ஒரு தடவை ரொம்ப வெளில சாப்பிட்டே ஆனந்தா சாப்பிடுவாரு. இந்த சின்ன நேரத்துல சாப்பிட மாட்டேன், பேரண்ட்ஸ் விட மாட்டேன். வெரி குட், சூப்பர். ஏன் வெளியில சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும்னா இந்த ரீசன்ஸ் தான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வெளில நான் பெருமாள் கம்சை பண்ணி கொடுப்பாளாவா சாப்பாடை? இல்லையோ. அது ராஜசிக் ஃபுட்டா இருக்கலாம், தாமசிக் ஃபுட்டா இருக்கலாம், ஸ்மெல்ட் பை அதர்ஸா இருக்கலாம், ஸ்பிளிட் பை நெயில்ஸா இருக்கலாம். we don't know, right? சில ஃபுட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வெச்சு கொடுப்பா. ஸோ எல்லாமே இந்த எல்லா ரிஸ்க்கும் வெளியில சாப்பிட்றச்சே நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் that can be categorized into நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு, ஓகே நம்ம கண்ணால பார்க்கல அப்படின்ற எக்ஸ்கியூஸை கொடுத்து ஓகே அப்படின்னு சாப்பிடலாம். பட் as I said, unless it is inevitable, if you can't avoid, if you have to sustain, then it's okay. அதுலயும் பார்த்து சாப்பிடணும். ஏதாவது வெளியில சாப்பிட்டே தீரணும்னா ஏகாதசி ஃபாஸ்டிங் மாதிரி தான். You try to have something which is neutral, like some drink, some milkshake, some juice, some fruits. If you can sustain with that, well and good. Or else you can have something like ice cream. இல்ல ஜெயின் ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வெளியில சாப்பிட்டே ஆனும்னாலும் you can try to avoid things like ஆனியன் இல்லாத ஃபுட் சாப்பிடுறது, இல்ல கோயிங் டு சம் ரெஸ்டாரண்ட் which does not serve both veg and non-veg. So try to at least follow all that. அதாவது எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த கொஞ்சம் அந்த இன்டென்ட்டே கண்டிப்பா காப்பாத்தும். that will give you opportunities where you can get to eat the right food at the right place. இல்லை எங்கேயாவது வெளில போனா ஏதாவது கோவிலோ இல்ல ஸ்ரீ வைஷ்ணவா பண்ற சாப்பாடோ கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா try to attempt to get that. இப்போ you may probably go to some place just for like a holiday or something. That's all very nice, undoubtedly. அங்கேயே ஏதாவது ஆசிரமம் இருக்கும், மடம் இருக்கும் அப்படின்னா அங்க ஆகாரம் கிடைக்கும்னா அங்க பாத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணினா நல்லது. As I said, this is not something that I should be telling kids maybe, but you can convey it to your parents. அடியன் யாம் அண்ட் கசாவா தான சாப்பிடலாம் அடியன்? யாம் சாப்பிடலாம். இன்னொன்னு என்ன சொன்ன அடியன்? கசாவா லைக் அடியன் யாம் மாதிரி தான் அடியன், ரூட் வெஜிடபிள் டைப் தான். எனக்கு தெரியலப்பா இந்த பேரு. யாம் சாப்பிடலாம் தெரியுது, கசாவாலிக்குன்னா என்னன்னு தெரியல. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் நாளைக்கு. இது கசாவாலிக் ஸ்குவாஷ் 2 பேர் சொல்லியிருக்கேன், அதை பத்தி கண்டுபிடிச்சு சொல்றேன். ரூட் வெஜிடபிள் அடியன், ரூட் வெஜிடபிள் அடியன் இது மாதிரி அடியன், பொட்டேட்டோ அண்ட் ஆனியன் மாதிரி இருக்கு. I see. அடியன் பார்த்து சொல்றேன்ப்பா. ஜென்ரலி இந்த மாதிரி தெரியாத பதார்த்தங்கள் எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. இப்ப நீ சொல்ற இங்கிலீஷ் நேம் எனக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல, தமிழ்ல என்னன்னு கண்டுபிடிச்சு நான் பார்த்து சொல்றேன். எனிவேஸ் என்ன சொல்றமா எனக்கு சரியா கேட்கல. பால், டெய்ரி ஐட்டம், சீஸ், பனீர் இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம் முடியும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பாலை திரிச்சு பண்ற பதார்த்தங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. சீஸ் பன்னீர்லாம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பாலை திரிக்கிறது ரொம்ப அசாஸ்திரி. பாலை திரிக்காம இதெல்லாம் பண்ண முடியாது. அகைன் இதை சொன்னா ரொம்ப எவ்வளவு உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் நீ கேட்டுட்ட அதனால நான் சொல்லிட்டேன். If you ask me the rule is no. பாலை திரிக்க கூடாது. should not spoil milk. spoiled food சாப்பிட கூடாதுன்னு சொல்றோம். நம்ம போய் ஒரு ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணலாமா? கூடாது.
ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிறேன், நீங்க சொல்லுங்க, எனக்கு சரியா கேட்கல. அப்போ நம்ம திரட்டிப்பாலுன்னு ஒரு ஸ்வீட் பண்றா இல்லையா, அது என்ன இதுல வரும்? திரட்டிப்பால் சாப்பிடலாம். திரட்டிப்பால நம்ம பாலை திரிக்கிறது இல்லை அது இல்லையா, அதை கண்டென்ஸ் பண்றோம். மில்கை நம்ம அதை காய்ச்சி அதை நம்ம சாலிடிஃபை பண்றோம். ஸோ தட் இஸ் ஓகே. இது பன்னீரோ சீஸோ பண்ணணும்னா ஐதர் வி ஹாவ் டு ஆட் லெமன் ஜூஸோ இல்ல ஆசிட்டிக் ஆசிடோ போட்டு நம்ம அதை பிரிக்கிறோம். we are separating out the milk fat like that. இங்க separation of milk fat இல்ல, இது condensation தான் இல்லையா. so that is okay. திரட்டிப்பால் allowed, பனீர் சீஸ் allowed இல்ல. ஒரு நிமிஷம். கிருஷ்ணன் அந்த ஐடியில இருக்கவா சொல்லுங்க. ரசகுல்லா அப்ப சாப்பிடலாம் மாட்டேன். ரசகுல்லாவும் அப்படிதான் பண்றா இல்லையா, பன்னீர் மாதிரி பண்ணிட்டு தானே பண்ணணும். சோ அதுவும் சாப்பிடுறது இல்லதாமா, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த ப்ரொசீஜர் எனக்கு தெரியாது. ஐ presume it is like that இல்லையா. சாப்பிடக்கூடாது, அதான். ஃப்ரூட் அண்ட் மில்க் அடியன் ரெண்டும் கம்பைன் பண்ணா நல்ல காம்பினேஷன் இல்ல அடியன். பிகாஸ் அடியன் ஃப்ரூட்ல அடியன் சில ஃப்ரூட்ஸ்ல ஆசிட் இருக்கும் அடியன், சிட்ரிக் ஆசிட் இந்த மாதிரி. அண்ட் சில அடியன் மில்க்ல அடியன் லாக்டிக் ஆசிட் இருக்கும் அடியன். ஆசிட் கம்பைன் பண்ணா நல்ல இது இல்லை ஸ்டொமக்ல. அது சயின்டிபிக்கா நீ சொல்ற, சாஸ்திரப்படி அப்படி பால் பழம்லாம் சேர்த்து சாப்பிட்றதெல்லாம் உண்டுதான். சயின்டிபிக்கா சொல்றது கரெக்ட் தான். ஸ்ரீஷா என்னமா? zucchini சாப்பிடலாமா? zucchini is like cucumber சொல்றா. தெரியலம்மா, அதெல்லாம் சொல்றேனே, இதெல்லாம் you can't eat or you can eat. அது அந்த மாதிரி குக்கும்பர் சாப்பிடுறோம் அதனால அந்த மாதிரி இது அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடுறா சில பேரு. ஐடியலி சோர்ஸ் தெரியாத வெஜிடபிள்ஸ்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. சாகவும் சாப்பிடுறது இல்லப்பா பெரியவாள்லாம். சாபுதானா வடா தெரிஞ்சது, அதுவும் பெரியவாள்லாம் சாப்பிடுறது இல்ல. The procedure in which it is made is not acceptable. அதனால நைலான் ஜவ்வரிசி சொல்றாளே அடின், அது சாப்பிடலாமா அடின்? என்னன்னு தெரியல எனக்கு. நைலான் ஜவ்வரிசி என்ன மாதிரி அரிசி மாதிரியே இருக்கும் அடின், அன்குக்டு. அது சாப்பிடலாமா அடின்? எனக்கு தெரியலம்மா, அது எப்படி பண்றாங்கறத பொறுத்து இருக்கு. ஜெனரல் ஜவ்வரிசி பண்ற ப்ரொசீஜர் அக்செப்டபிள் இல்ல, அதனால சாப்பிடுறது இல்ல. நைலான் ஜவ்வரிசி எப்படி பண்றாங்கிறது எனக்கு தெரியல, அதை பார்த்துதான் சொல்லணும். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட் மாதிரி வரும், ட்ரை ஃப்ரூட்ஸோட சேர்த்து வரும் அடியன், அது சாப்பிடலாமா அடியன்? என்ன பேரு? ஆப்ரிகாட் அப்படின்னு சொல்லுவா அடியன், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அடியன். அடியன் ஆப்ரிகாட் ஓகே. அது ஐ கெஸ் ஓகேன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல அதை பத்தியும் ஷூரா. இட் should be okay தான். அது ட்ரை ஃப்ரூட் வரும் அடியன், அது பாத்தீங்க அதோட சேர்ந்து வரும். should be ஓகேன்னு தான் நினைக்கிறேன் அடியன், தெரியல, அதையும் நான் கேட்டு சொல்றேன். நார்மல் ஜவ்வரிசி சாப்பிடலாம் அடியன்? நார்மல் ஜவ்வரிசி தான் சாப்பிடக்கூடாதுமா, அது சாப்பிடுறது இல்ல. சரி, क्वेश्चंस ஆயிடுச்சுனா செஷனை முடிச்சுக்கலாமா? அடியன் சேமியா சாப்பிடலாமா அடியன்? சேமியா அதாவது அது ஒன்றும் நிஷித்தமா ஒன்றும் அதுல தெரியல அடியனுக்கு. எப்படி ரவை அப்படிங்கிற பதார்த்தம் மாதிரி தானே அது, ஓகேன்னு தான் தோன்றது, தெரியல. ஜவ்வரிசி சாப்பிடக்கூடாதுன்னா சேமியா சாப்பிடலாமான்னு. சேமியா ரவை எல்லாம் உப்புமா பண்ணி சாப்பிடுறோம். அதேதான், ரவை உப்புமா மாதிரி தான் சேமியா உப்புமாவும். சேமியா வேற அச்சில பண்றா, ரவை வேற அச்சில பண்றா, அவ்வளவுதான் வித்தியாசம். அதெல்லாம் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் தவிர தெரியல. பெரியவாள்லாம் என்னமோ வழக்கத்துல வச்சுக்கலையே தவிர அது ஒன்றும் நிஷித்தமா ஒன்றும் தெரியல. இப்ப பாம்பே ரவை, சீரோட்டி ரவை எல்லாம் சாப்பிடலாம்னா சேமியாவும் அதே பதார்த்தம் தான். இட் ஜஸ்ட் கம்ஸ் இன் a different shape. அவ்வளவுதான். ஏன்னா நம்ம அரிசி உப்புமா ஆத்துல கட்டாயம் பண்ணி சாப்பிடுறோம், அதான் சேமியா உப்புமா ரவை உப்புமா அதுல எக்ஸம்ஷனா இருக்கான்னு தெரியல. இல்ல ரவை உப்புமா எல்லாம் இப்ப எல்லாருமே சாப்பிடுறாங்க தெரிஞ்சு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆச்சாரக்காரா எல்லாருமே ரவை உப்புமா சாப்பிடுறா, அதுல பிரச்சனையே இல்ல.
சேமியாவும் ரவையோட டிஃப்ரெண்ட் ஷேப் தான் இன்கிரீடியன்ட் வைஸ் பார்த்தோம்னா. ஸோ ஷுடன்ட் பி அன் இஷ்யூ தான். ஓகே அடியன், தன்யஸ்மி அடியன். சரி, இப்போ செஷன் ஃபினிஷ் பண்ணிக்கலாமா?